மேரேஜ் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஆக்சுவலி காடோட பிளான் படி அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நினைக்கிறோம்க்கா? வசனம் சொல்லுது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக வேதத்தில் வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாத்தையும் காட் படைச்சிட்டு கடைசியாக மனிதனை படைப்பாங்க. மனிதனை படைச்சு முடிச்சுட்டு மனிதன் தனிமையாக இருக்கான்னா அவர் ஃபீல் பண்ணுவார். யார்? காட் ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் படைச்சு என்டையர் யூனிவர்ஸையும் படைச்சிட்டு மனுஷன் தனியாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவார். அப்படின்னா தனிமை என்பதை காட் விரும்பாத ஒன்று. ஏற்ற துணையை அவரே உண்டாக்குவார், அவரே உண்டாக்கினார். ஸோ அதனால தான் வசனம் சொல்லுது, ஒண்டியாக இருப்பதை காட்டிலும் இருவர் கூடி இருப்பது நல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ இந்த 2 பேர் சேரும்போது என்ன நடக்கும்னா, அந்த ஒரே நபர் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அவரோட லைஃப் விரக்தி ஆகிடும். ஸோ 2 பேர் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க, ஒருத்தரை ஒருத்தர் தாங்குவாங்க, ஒருத்தரை ஒருத்தரை கைட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப 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 எசென்ஷியல். யாருமே வந்து கடைசி வரைக்கும் பேரண்ட்ஸ் கூடவே இருந்துடலாம் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. ஸோ அந்த பார்ட் முடிஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு பார்ட் ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. அதனால தான் காடே சொல்லியிருக்காரு, நீ தனிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து நம்ம சேர்ந்து இருப்பது நல்லது. அதாவது ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக மஸ்ட். ஸோ இதுதான் வந்து அதோடைய காரியம். ஓகே, இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கெலாம் இது ஆக்சுவலி ரொம்ப அழகாக சொன்னீங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒருத்தர் எப்போவுமே நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அது எப்போவுமே அவங்க கூட இருந்தால் நம்ம லைஃப்லேயும் நம்ம நிறைய விக்ட்ரி பார்க்கலாம். கண்டிப்பாக.